வந்துட்டு. ஈஸியா பிராக்டிஸ் பண்ணத டேனானே. ஓ. டேல என்ன பாடம் போகுது? நாங்க அஹ், சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன்ற அஹ், அஹ், இது ஆம்ர இது ஆம்ர வந்து ரெண்டு சொல் ரெண்டு சொல் வராம ஒரு சொல்ற வந்தாண்ட ஒரு தடவை அதை பார்த்துட்டீங்களா? சொல்லுங்க எப்படி ஓதணும்? ஒரு சொல் வந்தாண்டு சொன்னா நாங்க அந்த சட்டத்தை அதுல போடாம சும்மா ஈர மாதிரியே ஓதிட்டு போகணும். சரி, அப்ப நாங்க அன்னைக்கு அடுத்த இடத்துக்கு போறோம். அஹ், இது ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். நீ சொன்ன விஷயத்துக்கு. ஆஹ் இப்ப நீ சொன்னீங்களே விஷயம் உண்டு, அதுக்கான உதாரணம் மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஓ. பார்த்துட்டு. இந்த சவுண்டை காணும். ஒரு குர்ஆன்ல இந்த உதாரணம் உண்டா? நான் உங்களுக்கு உதாரணம் போட்டு எல்லாம் படுத்தினா இல்லையா? பண்ணின. எனக்கு ஒரு நிறைய சொன்னேன், அதுல ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஒரு உதாரணம். உதாரணம் தெரியாது அப்படியா? உண்மை இருந்தா பிரச்சனை. நான் உதாரணம் பார்த்துட்டு வரேன்றது தெரியும் எனக்கு. நான் பார்த்துட்டு வரணும்னு சொன்னேன். ஆ? நான் உதாரணம் பார்த்துட்டு வரேன் எனக்கு தெரியும் அதை பத்தி. உதாரணம் பார்த்துன்னா எப்படிங்க போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்க? போன கிளாஸ் ரெக்கார்டிங்ல கடைசி விஷயம் தானே. ரெண்டு சொல்ல வாருது இதுகாம் இல்ல, ஒரு சொல்ல வந்தா அது நாங்க இதுகாம் இப்படி சொல்ல முடியாது நம்ம. இல்ல. ம். ஒரு சொல்ற வந்தேன்னு சொன்னா நாங்க இது ஆம்ற சட்டத்தை போடாம அதுல ஈர மாதிரியே ஓதிட்டு போவோம். ம். உதாரணம் தெரியாது. உதாரணம் கேட்க வேண்டாம். உதாரணம் நான் யாருமே நான் பார்த்ததில்ல. ஆ? இருங்களே. உதாரணம் நாங்க பார்த்து யாருமே நான் உதாரணம் பார்த்தது. கட்டாயம் பார்க்கணும். யாது வருது இல்லைன்னு செல்லவே இல்லை. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அல்லது நீ எந்த ஒரு பாடத்தை படிச்சாலும் குர்ஆனுடைய பாடத்துல கட்டாயம் அது உதாரணத்தோட தான் நீங்க படிப்போம். இது புறமறக்கப்படாது. ம், ம். எதுக்கும் எல்லாத்துக்கும் உதாரணம் தான். ஒன்றுக்குண்டு இல்ல.
நாளைக்கு அடுத்ததுக்குள்ள போவோம். ஆனா அடுத்த கிளாஸ் கேட்பேனா இந்த 4 சொல்லி இது சின்வன் துன்யா சின்வன் முன்யா. இதான் ஆ உதாரணம். ஆ உதாரணத்தை சொன்னா அடுத்த கேள்வி கேட்பேன். எப்படி இது நீ விளங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆ அண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன விஷயம், ஏன் நாங்க இதுதான் செய்யப்படாது, எங்க சட்டம் வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எல்லாம் கேட்பேன். அதுக்கு ரெடி ஆகும். ஆ நாங்க அடுத்த சட்டத்துக்கு வாரம். இது எகுலாப். எகுலாப் என்பது புரட்டுதல் அல்லது மாற்றுதல் ஆ என்ற கருத்து. எகுலாப் என்றால் புரட்டுதல் அல்லது மாற்றுதல். மாற்றது. உம் எக்கலாபுக்கு ஒரே ஒரு எழுத்து தான் நீங்க மத்த எல்லா எழுத்து வந்துட்டு எது மிஸ்டேக் ஆகி எழுத்து. பா ஆஹ் பா. மத்த எல்லா எழுத்துமே கேப்ப. அடுத்த சட்டத்தை சொல்றீங்க. எல்லா எழுத்தும் வந்துட்டு ஆ இங்க மட்டும்தான் அழி பா மிஸ் ஆகுது. அந்த பாவத்தான் நாங்க இங்க குழந்தைக்கிறோம். சரி, இப்ப சட்டத்துக்கு வருவோம். சட்டம் கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம் என்றால் இக்குலாபுடி சட்டத்துல சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனை தொடர்ந்து இக்குலாபினுடைய எழுத்து பா வந்துச்சுதண்டா என்ன செய்யணும் என்றால் ஆனா அந்த பாவ சாரி அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது வரக்கூடிய தன்மீனுடைய சவுண்ட் தானே ஆ அந்த சவுண்டை நீங்க என்ன செய்யணும் என்றால் பாட இதுக்கு மாத்துறதுக்காக வேண்டி புதிய எழுத்தோட சேர்க்கணும். இந்த நூனால தன்மீன் அந்த உம்மன்ற சவுண்ட மீமா மாத்தணும். விளங்க சொல்லுது. இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்ன்ற சவுண்ட மீம்ற சவுண்டுக்கு மாத்தணுமா? சுக்குன் செய்யப்பட்ட ஆ நூண்ட சவுண்ட் தானே தன்மீனுடைய சவுண்டு வேணா என் அந்த ரெண்டையும் ஏதாவது வார ஏதாவது உண்ட என்ன செய்யணும் மீம்ற சவுண்டுக்கு சவுண்டுக்கு மாத்தணும். மாத்தணும். சுக்கூன் செய்யப்பட்ட மீமுடைய சவுண்டுக்கு மாத்தணும். ஆ இல்லையா? ஆ ஹாய். இந்த வந்து பாப்போம். وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد பஅது கலக்கிறது பல. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ஆஹ் بعد ما كان பஅதிலேருந்து போகல அது மின்ன சேர்த்து கொண்டு தான் போகணும். آه. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. அத்துஹுமுல் பல. அத்துஹுமுல் பல. அத்துஹுமுல் பையின آه. மஜ ஹோமுல் பாருங்க இதுல. ஓகே. மின் பாத் என்ன செய்றீங்க மின் பாத்ன்னு நூனை உச்சரிக்கல. آه. மீம்ற சவுண்டுக்கு மாத்தி எழுதுற. எப்படி மாத்த நம்ம மிம் வந்து மீன் பாத்ன்னு மாறணும். آه. சரி போதுங்க. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. ம்
Right. இங்க சட்டம் எப்படி வந்து பார்க்கும்? சுக்குன் செய்யப்பட்ட நூனை அடுத்து இக்லாபுடைய எழுத்து பா வந்திருக்குது. எனவே சுக்குன் செய்யப்பட்ட நூனை மீமா மாத்தி நாங்க ஒன்னா செஞ்சு ஓதுறோம். இதான் உதாரணம் சொல்ற மெத்தட். ஹாய் பிஸ்மில்லா. ஒன்னா வாங்க போவோம். كلا لينبذن في الحطمة இரண்டாவது. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة பதிலா அந்த அந்த பொய்னா அந்த பா அங்க வர்றது பே நார்மலா வரும். وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما بعدي بلا من بعدي با. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. منى Yes. وأما من بخل واستغنى சரி போதுங்க. وأما من بخل واستغنى நாலாவது. إذ انبعث أشقاها சரி போதுங்க. إذ انبعث பா இல்ல بعث بعث إذ انبعث. إذ انبعث إذ انبعث أشقاها சரி போதுங்க. إذ انبعث أشقاها أشقاها. إذ انبعث إذ انبعث أشقاها சரி போதுங்க. إذ انبعث أشقاها ஐந்தாவது. بأي ذنب قتلت ولا பின் قتلت என்ன சத்தம் சட்டம் பின் ஹூ என்ன சட்டம்? தன்வீனுக்கு பிறகு இஹ்பார் எழுத்து பெரியக்கா வந்தீரு அதை சுற்றி நாங்கள் மறைத்து ரஹமோடு வரணும். போது இல்லையா அது? بأي ذنب قتلت ஆறாவது. فأنبتنا فيها
ஹபபல. فأنبتنا فيها حبا. ஹபபலையே கிளாஸ் சத்திக்குது. آه. فأنبتنا فيها حبا. ம். இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிட்டு வரும். நிறைய கேள்வி கேட்பேன். நான் உதாரணங்களோட கேள்வி கேட்பேன்.